இடும்பவனம் அந்த கார்த்திக் மாலை முரசு தொலைக்காட்சியிலே பேசியிருக்கிறான். திரிபுராவில் லெனின் சிலையை உடைத்ததை போல் தந்தை பெரியார் சிலையை உடைப்போம் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையில் இன்று அறிவிக்கிறோம். நீ சிலையை உடைத்தால் உன்னுடைய கை உடையும். ஆணைமுத்து அவர்கள் பெரியாருடைய முழுமையான தொண்டர், அணுக்க தொண்டர். அவர் வாழ்நாள் முழுவதும் பெரியாருக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். நேர் நிறுத்தக்கூடாது. சீமான் ஏதோ ஆணைமுத்தை பெருமைப்பட்டது கிடையாது. பெரியாரா ஆணைமுத்தான் கேட்கறதே முதல் தவறு. இனிமேல் சீமான் அது போன்று வெளிப்படையாக பேசக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டில் படிக்கிற BA, MA, MSc, BSc எதை படித்தாலும் நம்முடைய மாணவர்களுடைய பட்டம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறான். அதை எதிர்த்து போராட வேண்டிய நாம் இன்றைக்கு சீமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நிலையை சீமான் உருவாக்கி இருக்கிறான். அதான் பிஜேபிக்கு சார்பாக ஒரே நேர்கோடு தான் எல்லாத்துக்குமே. அமித்ஷாக்கு பாரதி விழா, UGCக்கு இன்றைக்கு சீமான். உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாம் இங்கே இருக்கிறோம். பெரியார் தொண்டர்களும் தமிழ் தேசிய கூட்டணியும் இது போல இயக்கங்கள் இருக்கிறோம். போலியாக தமிழ் தேசியம் என்ற பேர்வையில் இன்றைக்கு சங்கிக்கு வேலை செய்கின்ற மணியரசன், சீமான் போன்றவர்களை தோலுரிப்போம், அவர்களை களத்திலே சந்திப்போம். இந்த பொங்கல் விழாவை முதலாக தமிழகத்தில் பொது மேடையில் நடத்தியவர் சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் காவே நமச்சிவாயர். அந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் அவர்களும் திருவிக அவர்களும் கலந்து கொண்டார்கள். 1935ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி பொங்கல் விழா வெளிப்படையாக ஒரு பொது விழாவாக நடைபெற்றது. அப்போது முதல் தொடர்ந்து இது தமிழக மக்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஏன் சமத்துவ பொங்கல் என்று சொல்லுகிறோம் என்றால், இதில் எல்லா மதத்தவரும் கொண்டாடுகிறார்கள். இது ஒரு இயற்கை திருவிழா. கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியார் கூட இந்த பொங்கலை மட்டும் கொண்டாடுங்கள், ஏன்னா சூரியனுக்கு படைக்கிறோம், இயற்கையில் விளையுது, இதில் எந்த மூட நம்பிக்கையும் இல்லை, நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், ஆகவே பொங்கலை கொண்டாடுங்கள் என்று பெரியார் அவர்கள் அறைகோல் விடுத்தார்கள். அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே திருவிழா. திமுக கழகம் வந்த பிறகு இதை மக்கள் மத்தியில் வெகுவாக கொண்டு சென்றார்கள். தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் எல்லா கிராமங்கள் தோறும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். இப்போ சமத்துவ பொங்கல், இப்பொழுது அரசாங்கமே விழாவை கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் நடத்துகின்றார்கள். என்னன்னா, இப்போ எல்லாரும் எனக்கு முன்னாடி தோழர் சீமானை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். நான் அதிகமாக பேச விரும்பலை, ரெண்டே செய்தி தான். அவர் அந்த நேர்காணலில் திருமுருகன் காந்தி அவர்கள் சீமானுடைய 10 கேள்விகளுக்கும் நேர்மையான முறையில் பதிலளித்திருக்கிறார். வீடியோவில் இருக்குது. அவர் பெரியாரை ஆணைமுத்துக்கு எதிராக நிறுத்தினார். அதுக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் ஆணைமுத்து கூட 35 ஆண்டு இருந்தவன். ஆணைமுத்துக்காகவே என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவன். 89 அவர் கூட பெரியார் கொள்கை பரப்பும் பணியை தவிர வேறு எந்த பணியும் இல்லை என்று அவர் மறைந்த பிறகும் அந்த ஏட்டையும் இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன். நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவர் பெரியார் சமூக நீதிக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறார் சீமான். இது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. ஆணைமுத்து தானே செஞ்சார். ஆணைமுத்து பின்னாடி செஞ்சார். 78க்கு பிறகு வட மாநிலங்களில், பீகாரில், உத்தரப்பிரதேசில் எல்லாம் போயிட்டு மண்டல் கமிஷன் வருவது காரணமாக இருந்தார். ஆனால் பெரியார் அவர்கள் 1925 என்றைக்கு சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து வகுப்பு வாரி உரிமைக்காக தொடர்ந்து காங்கிரஸ்ல இருந்து 19 குரல் கொடுத்தவர். 1950 புதிய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடன் இருந்து அரசியல் சட்ட வரைவு குழுவில் இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவருக்கு என்னன்னு தெரியும் சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு. ஏன்னா டிராப்டிங் கமிட்டியில் ஒன் ஆஃப் தி மெம்பர். அவர் ஒரு பாப்பாத்தி, அந்த செண்பகம் துரைராஜ் என்ற பாப்பாத்தியை அழைத்து, நீ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடு, இந்த நீதி கட்சி கொண்டாந்து இடஒதுக்கீட்டே நான் இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. செண்பகம் துரைராஜினுடைய அபிட்டாவிட்ட நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் 1934 சென்னை பல்கலைக்கழகத்தில் BA படித்தேன். அப்போது எனக்கு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சேர வசதி இல்லை. இப்போது சேரலான்னு பார்த்தா நான் பாப்பாத்தின்றதுனால எனக்கு சீட்டு கிடைக்கல. அரசியல் சட்டம் பிரிவு 19(2) மொழி, இனம், பால் வேறுபாடு காரணமாக எதனாலையும் பாகுபாடு காட்டப்பட மாட்டாதுன்னு இருக்குது.
நான் பாப்பாத்தின்னு பாகுபாடு காட்டுறாங்க இந்த கம்யூனல் ஜீவோவில். ஆகவே இந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு தான் கேஸு. வழக்கு ஆடினவர் யாரு? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். வழக்கு போட்டவர் பாப்பாத்தி செண்பகம் துரைராஜன். அப்போ நீதிபதி, சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் மகா மட்டம். ஒண்ணுமே இந்த அம்மா மனுவே போடல மருத்துவக் கல்லூரிக்கு, செல்லாதுன்னு சொல்லிட்டான் கம்யூனல் ஜீவோ. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரியாருடைய ஓராண்டு கால போராட்டத்தின் காரணமாக காங்கிரஸ் அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் தான் கண்டுபிடிச்சான். அந்த அம்மாவை கூப்பிட்டு இவங்க வக்கீல் கேட்டான், அந்த அம்மாவுக்கு என்ன மார்க், எந்த காலேஜில் போட்டாங்கன்னு. பதிலே இல்லை. அந்த அம்மா மனுவே போடலன்னு கண்டுபிடிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருக்கு, இணையதளத்தில் இன்னைக்கும் கிடைக்குது. மனுவே போடல. அப்போ மெடிக்கல் காலேஜுக்கு மனுவே போடாத ஒரு பெண் எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு வழக்கு போடுறாங்க. நியாயமாக பார்த்தா கோர்ட் வந்து தண்டிச்சிருக்கணும் அந்த அம்மாவை. நீ வந்து எங்களை ஏமாத்துற, நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறாய், நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறாய்னு தண்டிச்சிருக்கணும் செண்பகத்தை. ஆனால் தண்டிக்கல. கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் சட்ட அமைச்சர், நான் உடனே வந்தால் சொல்லணும் அண்ணன், இப்போ எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டா எல்லாரும் ஐயோ கோர்ட்டு சொல்லிச்சு கோர்ட்டு சொல்லிச்சுன்னு. அம்பேத்கர் சட்ட அமைச்சர், அவர் சொன்னாரு, பார்லிமெண்ட்ல சொன்னாரு, இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன். சட்ட அமைச்சர் நாடாளுமன்றத்தில். உடனே சபாநாயகர் அனந்த ஐயங்கார் அவர் சொல்றாரு, மாண்புமிகு மினிஸ்டர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி தவறாக பேசக்கூடாது இப்படி எல்லாம். அப்போ அம்பேத்கர் சொன்னாரு, நான் மும்பையில் வழக்கறிஞராக வேலை செய்தேன். அப்போ நீதிபதிகள் யாராவது தவறாக தீர்ப்பு சொன்னால் வழக்கு முடிஞ்ச பிறகு நீதிபதி கிட்ட போய் தனியாக பார்த்து நீ சொன்ன தீர்ப்பு தவறுன்னு சொல்லிட்டு தான் வருவேன். நான் சட்ட அமைச்சர் என்ற முறையில் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன். ஆனால் இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு செண்பக துரைராஜன் வழக்கில். அப்போ ஓராண்டு காலம் போராடி 14/8/1950 தமிழ்நாடு முழுவதும் பெரியார் எப்பவுமே பசங்களை வந்து போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவர். இது வந்து மாணவர்களுடைய எதிர்காலம், மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது. கல்லூரி மருத்துவம் பொறியியல் படிப்பு தொடர். ஆகவே கல்லூரி மாணவர்களை வெளியேறுங்கள், எல்லா ஊர்லயும் கடையடைப்பு நடத்து. தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாள் திமுக பிரிஞ்சிருந்தது 1949. இந்த போராட்டம் 50 பெரியார் அறிவிக்கிறார். 14/8/1950 தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்லயும் திகாவும் திமுகவினரும் ஒரே மேடையில் பேசினாங்க. விடுதலையில் ஒரு வாரம் தொடராக செய்தி வந்துச்சு, எந்தெந்த ஊரில் யார் யார் பேசினாங்கன்னு. ஆணைமுத்து சீர்காழியில் பேசினார். பேராசிரியர் அன்பழகன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்னு விடுதலையில் பதிவாயிருக்கு. ஆகவே பெரியார் பாடுபட்டு போராடி அரசியல் சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்ததின் காரணமாக தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசில் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கிடைத்தது. அதே பின்னாடி ஆணைமுத்து உணர்ந்து டெல்லியில் போய் போராடி இந்த பிரிவை உருவாக்கலன்னா ஆணைமுத்து ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆக பெரியாருடைய போராட்டம் தான். ஆணைமுத்து அவர்கள் பெரியாருடைய முழுமையான தொண்டர், அணுக்க தொண்டர். அவர் வாழ்நாள் முழுவதும் பெரியாருக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவர். நேர் நிறுத்தக்கூடாது. சீமான் வந்து ஏதோ ஆணைமுத்தை பெருமைப்பட்டது கிடையாது. பெரியாரா ஆணைமுத்தான் கேட்கறதே முதல் தவறு. இனிமேல் சீமான் அது போன்று வெளிப்படையாக பேசக்கூடாது. அதே போல எல்லா தலைவர்களை பற்றியும் ஒப்பிட்டு பாரதியார் விழாவில் போய் பெரியாரை பற்றி பேசுறாரு. என்ன தேவை இருக்கு? பாரதியார் விழாக்கு அன்னைக்கு பாரதியார் நினைவு நாளும் இல்லை, மறைவு நாளும் இல்லை. ஏன் கூட்டம் போடுற? அன்னைக்கு முன்னால அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசினான். என்ன பேசினா? அம்பேத்கர் அம்பேத்கர்னு 6 முறை அமித்ஷா சொல்லிட்டு, நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லி இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். அம்பேத்கர் பேரை சொல்றதுனால நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லாம விட்டார். அதை திசை மாற்றுவதற்காக சீமான் அடுத்த நாள் பாரதியார் விழாவில் போயிட்டு பெரியாரை ஒப்பிட்டு பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழியினாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் விளக்கம் சொல்ல தயாரா இருக்கோம், பல முறை சொல்லியாச்சு. இது அதே போல இப்போது பேசுறதுக்கு என்ன காரணம்னா, நாம் எல்லாம் யூஜிசியில் இப்போ என்ன ஒரே நிமிஷம் தான், தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் படித்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நீங்கள் படித்து வாங்குகிற பட்டம் செல்லாதுன்னு முந்தின நாள் அறிவிச்சிருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டில் படிக்கிற பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி எதை படித்தாலும் நம்முடைய மாணவர்களுடைய பட்டம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறான். அதை எதிர்த்து போராட வேண்டிய நாம்
இன்றைக்கு சீமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நிலையை சீமான் உருவாக்கி இருக்கிறான். அதான் பிஜேபிக்கு சார்பாக ஒரே நேர்கோடு தான் எல்லாத்துக்குமே. அமித்ஷாக்கு பாரதி விழா, யூஜிசிக்கு இன்றைக்கு சீமான். நம்ம யூஜிசி பற்றி போராடணும், யூஜிசி அரசாணை எரிச்சிருக்கணும். இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசிய கூட்டணி, பெரியார் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து டெல்லி அடங்குற மாதிரி, அமித்ஷாக்கு உரைக்கிற மாதிரி, டெல்லி கல்வி அமைச்சர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் கண்டிருக்க வேண்டும். அதை திசை மாற்றுவதற்காக சீமான் வேண்டும் என்று பெரியார் சொல்லாததையெல்லாம் சொல்லியதாக கூறி, பசப்பு வார்த்தைகளை கூறி, மிக இழிவான ஒரு கேவலமான சங்கி அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உண்மையான தமிழ் தேசியர் அல்ல. எங்க கலிய பெருமாளுடைய மகன் இந்த சோழ நம்பியார் இருக்காரு, அவங்க குடும்பமே ஜெயில் இருந்துச்சு. சோழ நம்பியார் 10 ஆண்டுக்கு மேல, அவங்க அண்ணன் வள்ளுவர், அவங்க அப்பா அம்மா உள்பட அவங்க பெண் குழந்தைகள் எல்லாம் அவங்க சித்தியத்தும் போய் அரியலூர் மாவட்டத்தில் லிங்கிட்டடிமேடு பள்ளிக்கூட்டத்தில் அவங்களுடைய சகோதரிகளை படிக்க வைத்து அங்க போய் காவல்துறை மிரட்டினா. இப்படியெல்லாம் தமிழ் தேசியத்திற்காக போராடிய குடும்பம் தமிழரசன் குடும்பம். இங்க ரேடியோ வெங்கடேசன் இவரெல்லாம் பாவம் எத்தனை ஆண்டு பாதிக்கப்பட்டவர். உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாம் இங்கே இருக்கிறோம். பெரியார் தொண்டர்களும் தமிழ் தேசிய கூட்டணியும் இது போல இயக்கங்கள் இருக்கிறோம். போலியாக தமிழ் தேசியம் என்ற பேர்வையில் இன்றைக்கு சங்கிக்கு வேலை செய்கின்ற மணியரசன், சீமான் போன்றவர்களை தோலுரிப்போம், அவர்களை களத்திலே சந்திப்போம். திருமுருகன் காந்தி சொல்லி இருக்கிறார், குமரன் இருக்கிறார். குமரன் தான் முதல்ல சீமான ஒரு ட்ரங்க் பெட்டியில வந்தவருக்கு சென்னையில அடைக்கலம் கொடுத்தவர் குமரன். அதனால குமரன் மேடையில் இருக்கிறார். இனிமேல் நாங்கள் இந்த இடும்பவனம் அந்த கார்த்திக் மாலை முரசு தொலைக்காட்சியிலே பேசியிருக்கிறான். திரிபுராவில் லெனின் சிலையை உடைத்ததை போல் தந்தை பெரியார் சிலையை உடைப்போம் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையில் இன்று அறிவிக்கிறோம். நீ சிலையை உடைத்தால் உன்னுடைய கை உடையும் என்பதை இந்த மேடையில் இந்த தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலும் பெரியார் இயக்க தொண்டர்கள் சார்பிலும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக நம்முடைய ஒரு தொன்மை வாய்ந்த சமூகமாக சாதி மடங்களை கடந்து இனத்தின்பாலும் மொழியின்பாலும் பற்று கொண்டிருக்கிற இந்த சமூகம், மொழிக்காக உயிரை தந்த இந்த சமூகம், தன் நிலத்திற்காக தன் இன்னுயிரை அல்லது படை நடத்திய நம்முடைய தமிழ் சமூகம் இப்போ தாழ்வுற்று நிலையில, ஒற்றுமையற்ற நிலையில, சாதிகளாகவும் மதங்களாகவும் சித்தாந்த ரீதியிலும் சிதைக்கப்பட்டிருக்கிற ஒரு கடுமையான நெருக்கடியிலிருந்து இந்த தமிழர் நம்முடைய சமத்துவ பொங்கலின் வழியாக தமிழர்களினுடைய நம்முடைய ஓர்மைக்காக, ஒற்றுமைக்காக இந்த பொங்கல் விழாவில் நிறைய தலைவர்கள் கருத்துக்களை சொன்னாங்க. சமகாலத்து அரசியல் அல்லது இந்திய நாட்டினுடைய அரசியல் சூழல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இவ்வளவு காலமும் நீடித்ததை போல இல்லாமல் இப்பொழுது ஒரு தடம் மாறுகிற ஒரு சூழல்ல இந்த பொங்கல் விழா நடைபெற்றிருக்கிறது. பொங்கல் விழாவில் தமிழர்களின் பெருமைகளை பேசுவது, நம்முடைய கால்நடைகள் உழவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறது என்பதுதான் இப்போ நம்முடைய பண்பாட்டு தொலைக்காட்சிகளில் நம்ம விவாதங்கள், பட்டிமன்றங்கள்லாம் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் முதன்முறையாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மனமும் நம்முடைய உடலும் வலிமை பெற விளையாட்டு போட்டிகளை நடத்திருக்காங்க. அந்த விளையாட்டு போட்டியில் நம்முடைய தாய்மார்கள், குழந்தைகள், இளைஞர்கள், மாணவர்கள்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க. பரிசுகள் காத்திருக்கிறது. கூடவே அரசியல் பயிற்சியையும் கட்டாயமாக தருகிற சூழலுக்கு இந்த மேடை அமைந்திருக்கிறது. மேடையில் நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் அரசியல் பேசி சமூகத்தை சீர்திருத்தி மக்களின் நலன் காக்குகிற இயக்கங்களும் தலைவர்களும் வந்து குழுமி இருக்கிற நம்முடைய உறவுகளும் தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம இப்போ கொண்டாடுறோம். பொங்கல் விழா என்பது தந்தை பெரியார் ஐயா சொன்னதை போல அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது என்றாலும் கூட தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக, சாதி மதங்களை கடந்து நாம் தமிழராய் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக பொங்கல் விழாவை உலகத் தமிழர்களின் ஓர்மைக்காக நாம் ஒரு விழாவை நம்முடைய பண்பாட்டு விழாவாக கொண்டாடுகிறோம். அதில் மஞ்சு விரட்டு இருந்தது, பல்வேறு வீர விளையாட்டுகளை நம்ம இருந்தோம். கால்நடைகள், அப்புறம் உழவு தானியங்களை உற்பத்தி செய்வது, அந்த உற்பத்தி செய்த தானியங்களை அல்லது உழவர்களை நாம் மதித்து ஒரு 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 பண்பட்ட சமூகமாக உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்தணும். மகிழ்ச்சி தான், அதைத்தான் ஐயாவும் வரவேற்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழல், ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது.
மிக கடுமையான வீழ்ச்சியில் தமிழ் சமூகம் வேகமாக வீழ்ந்து வருகிறது. நம்மை சாதியாலும் மதத்தாலும் ஒரு கோட்பாட்டு நிலையிலும் குழப்புகிற சமூக ஊடகங்களும் நாளெல்லாம் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் ஏராளமான மூட கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியிலே வேகமாக ஊடுருவ செய்து நம்முடைய ஆற்றலை ஓர்மையை அது சிதைக்கிறது என்கின்ற மன வருத்தத்திலிருந்து இந்த பொங்கலை நாம் ஒரு உறுதியேற்கிற நாம் தமிழர்களாய் சாதி மதங்களை கடந்து வர்க்க பேதங்களை மறந்து கோட்பாட்டு சித்தாந்த விவாதங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்முடைய நிலத்தை நம்முடைய மண்ணை நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நம்முடைய உலகம் முழுக்க பரவி வாழுகிற ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து உலகம் முழுக்க இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் மூட கருத்துக்களுக்கு இரையாகி வஞ்சகத்திற்கும் சூழ்ச்சிக்கும் இரையாகி நம்மையெல்லாம் ஆளாக்கிய சான்றோர் பெருமக்களை எல்லாம் களங்கப்படுத்துகிற மிக கடுமையான அரசியல் தாக்குதலை தமிழ் மண்ணிலே நிகழ்த்துகிற போக்கு பொது உடைமை இயக்கங்களுக்கு, பகுத்தறிவு இயக்கங்களுக்கு, அறிவு சார்ந்த கருத்துக்களுக்கும் அதை நாளெல்லாம் பரப்பிய தலைவர்களை கடுமையாக தாக்கி அவருடைய கருத்தை பிம்பத்தை உடைத்து மூட கருத்துக்களை ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த தாய் தமிழ் சமூகத்தை ஒரு பிற்போக்கு சமூகமாக, மூட சமூகமாக, கற்கால சமூகமாக, அறியாமையிலே, வறுமையிலே, பிணியிலே ஆயிரம் ஆண்டுகளாய் சாதிகளாய் ஒடுக்கப்பட்டு கால்நடைகளைப் போல் மந்தைகளைப் போல் நம்மை எல்லாம் அடக்கி ஆண்ட ஒரு கூட்டம் மீண்டும் நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுவதற்கு மனிதனை நினைத்து கடவுளை மறந்து சுயமரியாதையோடு நம்மை எல்லாம் தலைநிமிரச் செய்த தத்துவ கருத்துக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நமக்கெல்லாம் வாழ்வழித்து ஒளி பாய்ச்சிய தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, அண்ணல் அம்பேத்கரை, அண்ணல் காந்தியை கூட அவர்கள் படிப்படியாக அந்த கட்டுமானங்களை சிதைத்து நம்முடைய வாழ்வியலில் நமக்கான அமைதியை, நமக்கான உரிமையை மறுத்து ஒரு பாசிச மூட கருத்துக்களுக்கு இந்த மொத்த தமிழ் கூட்டம் மட்டும்தான் பாசிசத்தினுடைய பிடிக்கு சிக்காமல் இருந்தது. அந்த பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி மீண்டும் நாம் அந்த பாசிச ஒரு ஒற்றை சமூகத்தினுடைய சதிக்கு இரையாகிற கடைசி நிலையிலிருந்து நம்முடைய தமிழ் சமூகம் விழித்து கொண்டு நாம் ஒன்றுபட்டு அந்த பாசிசத்திற்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக மூட கருத்துக்களை நாளெல்லாம் பரப்பி கூட்டம் கூட்டமாய் குழந்தைகளோடு நாள் கணக்கிலே, வாரக்கணக்கிலே, மாதக்கணக்கிலே ஆலயங்களிலே நம்முடைய தமிழர்களை முடங்க செய்து சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் மனிதனுடைய உளவியலை சிதைத்து கல்வி கூடங்களிலே, கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே பயிலுகிற மாணவர்கள் எல்லாம் பல்வேறு வடிவங்களிலே இறை பயணம் என்பதற்காக பாத யாத்திரை என்றும் பல்வேறு இறை வழிபாட்டுகளுக்காக நாள் கணக்கிலே ஆலயங்களிலே கூடி இரவு முழுக்க பயணிக்கிற பக்தி பரவசத்திலே இந்த மக்களை மூட சகதியிலே தள்ளுகிற ஒரு மிகப்பெரிய பாசிச பண்பாட்டு படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பகுத்தறிவு கருத்துக்களை பாய்ச்சி சமூக நீதியை நிலைநிறுத்தி தமிழ் சமூகத்தின் தலைநகருக்காக இந்த நூற்றாண்டிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்விழித்து இப்பொழுதுதான் மானத்தோடு இந்த தமிழ் சமூகம் தலைநிமிர்கிற தருவாயில மீண்டும் நம்மை அடிமைப்படுத்துவதற்கும் பால்படுத்துவதற்கும் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை சுரண்டிய ஒரு கூட்டம் இப்பொழுது நாட்டை ஆளுகிறது பாஜக என்கின்ற பெயரிலே. அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு, அந்த சதியிலிருந்து நாம் ஒன்றுபடுவதற்கு நமக்குள்ளே திராவிடம் என்றும் தமிழ் தேசம் என்றும் பொதுவுடைமை என்றும் பல்வேறு கருத்துக்களை நமக்குள்ளே மோத செய்து நம்மளுடைய இரத்தத்தில் இருந்து ஆயிரம் ஆண்டுகளாக அந்த இரத்தத்தை சுவைத்து நம்மை பிரித்து நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தவர்கள் மீண்டும் அதே கருவியை பயன்படுத்தி நம்மை சிதைக்க முயற்சிக்கிறார்கள். நாம் ஒன்றுபட்டு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இனமென்றும் மொழியென்றும் நிலமென்றும் அறிகின்ற பொழுது ஒரே நிலையில் ஒரு குடையின் கீழ் நின்றிருந்து ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை, மக்களாட்சி தத்துவத்தை, பகுத்தறிவு, அறிவு என்கின்ற ஆயுதத்தால் கடவுளை மறந்து மனிதனை நினைத்து மக்கள் சமூகம் நாம் தலைநமர அமைதியான நல்வாழ்வு வாழ இந்த தமிழர்தம் பொங்கல் திருநாளில் நம்முடைய தமிழ் தேசிய கூட்டணி ஒன்றுதான் நம்மை இணைக்கிற பாலமாக இருந்து இந்த தலைவர்கள் தான் நம்ம எல்லாம்
கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில், கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தலைநகர் சென்னையில் இவ்வளோ ஒரு அழகான மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாம் குடும்பமாய் கூடியிருந்து இஸ்லாமியர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் இந்துக்கள் என்றும் சீக்கியர்கள் என்றும் நம்மை பிரித்து அரசியலிலே வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்து நம்மை தொடர்ந்து அடிமைகளாகவும் மூடர்களாகவும் மாற்றுகின்ற அந்த பொறுப்பிலிருந்து சதியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு அறிவு கருவியாக இந்த தமிழர் திருநாள் பொங்கல், சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது. அதை ஏற்பாடு செய்த தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டணிக்கும் என் சார்ந்த பணிவான வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுகளை பரிசாக்கி தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இதுபோன்ற சமத்துவ பொங்கலை நாம் திட்டமிட்டு நடத்தி இந்த தமிழ் தேசிய கூட்டணி அரசியல் தளத்திலே வலிமை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இந்திய நாடாளுமன்றத்திலும் தேர்தல் அரசியலிலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெறுகிற வகையில் அறிவு சார்ந்து களத்திலே, தேர்தல் நிலைகளிலே, மக்கள் சமூக களத்திலே, போராட்ட களத்திலே முனைந்து நாம் கருத்துகள் மாறுபட்டிருந்தாலும் நம்முடைய விடுதலையை நுகர்ந்திட இவ்வளவு காலம் நாம் பெற்று வந்த உரிமைகள் பறிபோய்விடும் என்கின்ற அந்த நிலையில் இருந்து நம்மை தற்பாத்துக் கொள்வதற்கு பாலாஜியை சொல்வதை போன்று பெரிய பொது உடைமை இயக்கமோ, பகுத்தறிவு இயக்கமோ, தமிழ் தேசிய திராவிட இயக்கமோ நம்மை செழித்து ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தியது. அதே வலிமையை நாம் இன்னும் கூர்மையாக்கிட ஒன்றுபடுவோம். வாழ்க! வாழ்த்துக்கள். பொங்கல் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலிலே வாழ்க தமிழருடைய ஒற்றுமை, தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, நிலம் வாழ்க, ஈழம் விடுதலை பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஓரணியாய் அணி சேர்வோம். வாரீர் என் தாய் தமிழ் உறவுகளை என்று மீண்டும் என் தாய் தமிழ் உறவுகளை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.